கோயில் கட்டுறதுல 2 விதமான விதிகள் இருக்குது. ஒன்று ஆகம விதிகள், இன்னொன்று மகுடாகம விதிகள்னு சொல்லி. பெரும்பாலும் இப்போ இருக்க கோயில்களெல்லாம் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டதாக தான் இருக்குது. ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட கோயில் எப்படி இருக்கும்னா, கோயிலை கட்டி கருவறையை கட்டி முடித்து அதுக்கப்புறமா உள்ள தெய்வ விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அப்புறமா கும்பாபிஷேகம் பண்ணால் அது ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட கோயில். ஆனால் அதுவே முதல்லையே சிலையை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் அது மகுடாகம விதிகள்னு பேர். ரொம்பவும் பழமை வாய்ந்த கோயில்கள் தான் மகுடாகம விதிகளின்படி கட்டப்பட்டு இருக்கும். இப்போ நாம் கட்டுற எல்லா கோயில்களுமே ஆகம விதிகளின்படி தான் கட்டப்பட்டு இருக்குது. பெரும்பாலும் 99% மகுடாகம விதிகளின்படி கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமே சிவன் கோயில்களாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு 500 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் தான் சிவன் கோயில்கள் தான் மகுடாகம விதிகளின்படி கட்டப்பட்ட கோயில்களாக இருக்குது. இப்போ புதுசாக கட்டின கோயில்கள் எதுவுமே மகுடாகம விதிகளின்படி கட்டப்பட்டதாக தெரியலை. எல்லாமே ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டதாக தான் இருக்குது.